காமித்தார். ஆனால் ஆபிரகாம் குறித்த வசனத்தை காமிக்க போறேன். ஆபிரகாம் ஆசீர்வாத ஆளுகை செய்யல. ஆபிரகாம் பரலோகத்தோட கனெக்ஷன் உடையவனா இருந்தான். பூமியில தான் இருந்தான். பொண்ணு வெள்ளியுடைய சீமானா இருந்தான். ஆபிரகாமை குறித்த தேவனுடைய சாட்சி என்ன? அவன் என்னுடைய சிநேகிதன். அவன் என்னுடைய சிநேகிதன். சிநேகிதன் என்ன அர்த்தம்? ஆமா, சிநேகிதனாவே அவ்வளவா இன்டிமேட், அவ்வளவா உறவு. இவர் காரியத்தை ஒண்ணுமே அவருக்கு என்ன செய்ய மாட்டாரு? மறைக்க மாட்டாரு. அவர் காரியத்தை ஒண்ணுமே இவருக்கு மறைக்க மாட்டாரு. அதான் சிநேகிதம். அந்த சிநேகிதன்ட்ட சொல்லிட்டாவே நமக்கு பாரம் போன மாதிரி ஆயிரும். அதான் உண்மையான சிநேகிதன். கொஞ்சம் உங்க சிநேகிதனை குறித்து கொஞ்சம் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, அதோட நிறுத்திக்கிறேன். சிநேகிதன் உண்மையாகவே சிநேகிதனா இருந்தா உங்க காரியத்தை சொன்னீங்கன்னா அவர் பாரம் எடுப்பார். அவர் மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டார். அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அவர்களுக்கு முடிந்த உதவி செய்வார். ஆபிரகாம் குறித்து தேவன் சொன்ன சாட்சி, அவன் என்னுடைய சிநேகிதன். அதனாலதான் சோதம் அழிக்கிறதுக்கு முன்னால ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிற காரியத்தை மறைப்பேனோ? நான் மறைக்க மாட்டேன். அவனுக்கு மறைச்சு நான் ஒண்ணு செய்ய மாட்டேன் என்று தேவதூதர்களை அங்கே ஆபிரகாமிடத்தில் அனுப்புவதை பார்க்கிறோம். ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தின் கனெக்ஷன் நம்ம ஸ்ட்ராங் ஆக 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 கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் பாதுகாப்பை பார்ப்பீர்கள். எல்லாம் புரிஞ்சுக்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எதை பார்ப்பீர்கள்? பாதுகாப்பை பார்ப்பீர்கள். ஒன்று. இரண்டாவது, பரலோக கனெக்ஷன் அதிகமாக 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 கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல நீங்க சமாதானமா இருப்பீங்க. ரெண்டு. மூன்றாவது, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துல நீங்க பரலோக கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆக 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 கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக மாறும். கரத்தை உயர்த்தி. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாத தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாக மாறும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாய் மாறும். பாருங்க, வரிசையா சொல்றேன். முதலாவது, ஆபிரகாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் குறித்து வாசிக்கிறப்ப லோத்துவுக்கு பிரச்சனை வந்தது. இவன் போய் லோத்து மீட்டு கொண்டு வருகிறான். அப்ப சோதோமின் ராஜா எதிர்பட்டு என்ன சொல்கின்றான்? பொருள்களை எல்லாம் நீர் வைத்துக் கொள்ளும், ஜனங்களை எனக்கு தாரும் என்று சொன்ன போது இவன் அந்த சோதோமின் ராஜாவுக்கு முன்னால சொல்றான், சோதோமின் ராஜா என் ஐஸ்வர்யன் ஆக்கினான் என்று சொல்லாதபடி வானத்தையும் பூமி உடைய கர்த்தருக்கு நேராக, நல்ல கவனிங்க, வானத்தையும் பூமியை உடைய. இப்ப வானத்தையும் பூமியை தான் பேசிட்டு இருக்கிறேன், பரலோகத்தையும் பூலோகத்தை தான் பேசிட்டு இருக்கிறேன், நம்ம பரலோக கனெக்ஷன் தான் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப தாவீது என்ன, ஆபிரகாம் என்ன சொல்றான்? வானத்தையும் பூமியை உடைய கர்த்தருக்கு நேராக தன் கரத்தை உயர்த்தினான். அப்பா, நீ என்ன ஐஸ்வர்யன் ஆக்கின என்று சொல்லிடக்கூடாது. ஓய்து நீ வச்சுக்க, கரத்தை உயர்த்தி. அப்ப இவனுடைய ஆசை எதுல இல்ல? எதுல இல்ல? பொருள்ல இல்ல, பணத்துல இல்ல. இவனுடைய ஆசை எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதில் இருந்தது. ஆகவேதான் வானத்தை பூமி உடைய கர்த்தருக்கு நேரா தன் கரத்தை என்ன பண்ணா? உயர்த்தினான். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. ஒண்ணு சொல்ல மாட்டீங்க ஐயா. உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொன்னையும் எனக்கு நடக்கிற ஒவ்வொன்னையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. லோத்துக்கு ஆபத்து வந்துச்சு, இவன் பதறிக்கிட்டு பின்னால ஓடுறத பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு. மீட்டுட்டு வர்றத பார்த்தாரு. ஆபிரகாம் ஜெயம் கொண்டு வர்றான். மெல்கிசேதேக்கு அவன் எதிர்கொண்டு போய் அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றெல்லாம் கொடுத்தான், தசமமாக கொடுத்தான். இதையும் பார்த்தான். சோதோமின் ராஜாவுக்கு முன்பாக தன் கரத்தை உயர்த்துவதையும் பார்த்தான். அவன் பரலோகத்துக்கிற தேவனை யாருக்கு முன்பாக மகிமைப்படுத்தினான்? பூமியில ஒரு ராஜாவுக்கு முன்பாக மகிமைப்படுத்தி அந்த ராஜாவுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லிட்டான். என்ன சத்தியம்? என்னை ஐஸ்வர்யனாக்குகிற கர்த்தர் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். கர்த்தரை உயர்த்தி. ஐயா, மறுபடியும் சொல்றேன், கர்த்தரின் ஆசீர்வாதம்
உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யன் ஆகும்படி அவர் தரித்திரர் ஆனார். ஆகவே சபையில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஐஸ்வர்யன் ஆக்குவது தேவனுடைய சித்தம். அதற்காக இயேசு தரித்திரர் ஆனார். ஆனால் ஐஸ்வர்யத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்வில் தான் நீங்கள் பிதாவை மகிமைப்படுத்துகிறீர்கள். பூமியில இயேசுவுக்கு சாட்சியாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகவே இயேசு சொன்னார், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாரு. எதை குறித்து எச்சரிக்கையாரு? பொருளாசை குறித்து எச்சரிக்கையாரு. அடுத்து என்ன ஆசை? பண ஆசை. ஐயா, பரலோக கனெக்ஷன்ல நம்முடைய சிந்தையும் நம்முடைய ஆவியும் பொருளாசை குறித்தும் பண ஆசை குறித்தும் எச்சரிக்கையா இல்லாத பட்சத்துல நமக்குள்ளுக்கிற தேவ ராஜ்யம் பலவீனப்பட்டு போகும். ஹல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனை. பண ஆசை வந்தாவே ரொம்ப வேதனை வந்துருங்க. பணம் தேவை, பண ஆசை வந்துடக்கூடாது. பண ஆசை வந்தா அதோட வேதனையும் வந்துடும். அவர்கள் அநேக வேதனைகளால் தங்கள் உருவ குத்திக் கொள்வார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட வேதனையை கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் உண்டு. அதுல வேதனைய வருவிச்சுக்கிறது நம்ம தான். கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. அவரை மகிமைப்படுத்த அந்த ஆசீர்வாதம் அவருக்கு சாட்சியா இருக்கும். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். ஆகவே நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த இந்த மனசு வருது பாருங்க. போதுமென்ற மனது எனக்குள் இருக்குமே, ஆனால் என்னுடைய மனதை கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல, பரலோகத்துக்கு அடுத்த காரியத்துல, இயேசுவின் சத்தியத்துக்கு அடுத்த காரியத்துல என் மனதை உட்படுத்தும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் தேவ பக்தியான வாழ்வில வாழ்ந்து இயேசுவை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். ஆனா ஆசீர்வாதம் அவன் ஆளுக செய்யல. ஆசீர்வாதத்தை அவன் ஆண்டு கொண்டான். பணத்தை அவன் ஆண்டு கொண்டான். இன்னும் சரியா சொன்னா தன்னுடைய சிந்தையை அவன் ஆண்டு கொண்டான். தன்னுடைய சிந்தையை அவன் ஆண்டு கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சிந்தையை நீங்கள் ஆளுகைக்குள் வைத்திருப்பீர்களே ஆனால் ஹல்லேலூயா, அங்கே உங்களுக்கு வெற்றி. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே, அதுக்கு அடுத்தபடி ஆபிரகாம் குறித்து இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் எடுங்க 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11. எபிரேயர் 11 9 10 நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சொந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். 10ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 1 2 3 வாசிக்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஐயா, வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திராகி ஈசாக்கோட யாக்கோபோட கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் நகரத்துக்கு அவன் என்ன பண்ணா? காத்திருந்தான். அதுல சொல்லுவோம், என்ன எங்க இருந்துச்சு? அஸ்திவாரம் உள்ள நகரம். என்ன எங்க இருந்துச்சு? அஸ்திவாரம் உள்ள நகரம். ஐயா, நீங்களும் நான் அஸ்திவாரத்தில் இருக்கிறோம். ஐயா, யார் நம்முடைய அஸ்திவாரம்? இயேசு என்னுடைய உங்களுடைய அஸ்திவாரம். இந்த உலகம் எல்லாம் அஸ்திவாரம் இல்லாம இருக்கு. ஆனால் நீங்களும் நான்
அஸ்திபாரமான நகரமாகிய சபையில இருக்கிறோம். இயேசு உங்களுக்கும் எனக்கும் அஸ்திபாரமாய் இருக்கிறார். ஆகவே பெருவெள்ளம் அடித்தாலும் பெருங்காற்று மோதினாலும் நீங்கள் நானும் விழமாட்டோம். ஏனென்றால் இயேசு நம்முடைய அஸ்திபாரம். ஆகவே நாம் அசைக்கப்படுவது இல்லை. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தேட அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். பரலோக கனெக்ஷன். உலகத்தில் இருக்கிறான், எல்லா ஆசீர்வாதம் இருக்கு, பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா அவனை குறித்த சாட்சி சிநேகிதன். அவனை குறித்த சாட்சி பண ஆசை இல்லை. அவனை குறித்த சாட்சி திட அஸ்திபாரமான நகரத்தை குறித்த வெளிப்பாடு இருந்துச்சு. அதற்கு காத்திருந்தான். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆபிரகாமை என்ன ஆக்கி இருக்கிறார்? தகப்பன் ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமை தகப்பன் ஆக்கி இருக்கிறார்ங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் யாருக்கு? ஆபிரகாம். ரெண்டு, தாவீதுக்கு என்ன ஆசீர்வாதம்? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் எடுங்க. 2 சாமுவேல் 7. எட்டு 9 வாசிப்போம். 392 பக்கம் 2 சாமுவேல் 7 8 9. 1 2 3 வாசிக்க. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, நல்ல கவனிங்க, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு. ஆபிரகாமுக்கு பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். தாவீதுக்கு பூமியில் இருக்கிற பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு தந்தேன். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஐயா, தாவீது எங்க இருந்தான்? ஆட்டு மந்தைக்கு பின்னால இருந்தான், வனாந்தரத்தில் இருந்தான், ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான். ஆனா அவனுக்கு குறித்த தீர்மானம் இருந்துச்சு. அந்த தீர்மானத்தில் அவனை கொண்டு வரும்படியாய் தேவன் தான் செயல்பட ஆரம்பித்தார். ஆகவே இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா, நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், உன்னை பிரித்தெடுத்தேன், பூமியில் உள்ள பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு தந்தேன். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை, பூமியில் உள்ள பெரியோர்களுக்கு ஒத்த ஒரு பெரிய நாமத்தை தாவீதுக்கு தந்தார் என்றால், பூமியிலே தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார், கனப்படுத்தினார். மறுபடியும் சொல்றேன், இந்த பூமியில கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துறதுக்கும் பூமியில கனப்படுத்துறதுக்கு தான் உங்களை அவருடைய குமாரனுக்குள்ளே தெரிந்து கொண்டார். ஒரு வசனத்தை எல்லாரும் சத்தம் போட்டு வாசிக்க போறோம். ஆண்டவருடைய எண்ணத்தை குறித்த வசனம் எல்லாரும் உபாகம் 28:1 எல்லாரும் சத்தம் போட்டு வாசிக்க போறோம். உபாகம் 28:1 எடுத்துட்டீங்களா? சத்தம் போட்டு வாசிக்க போறோம். எல்லாரும் என்ன பாருங்க, இந்த வரல அந்த வார்த்தையில வைங்க. அந்த வார்த்தையில வச்சீங்களா? உப வாசிக்க, சத்தம் போட்டு வாசிக்க. உபா 28:1 வார்த்தைகளா? 1 2 3 வாசிக்க. என்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் ஆண்டவருடைய எண்ணம். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, தேவனுடைய எண்ணத்தை வசனத்துல புரிந்து கொள்ளுங்க, அதை விசுவாசிங்க, அதை கன்ஃபஸ் பண்ணுங்க.
அதற்காக உங்கள் பகுதியில் செய்ய வேண்டியதை செய்யுங்க. அது என்ன? இங்க செய்ய வேண்டியது உபாயம் 28. ஆனா நீங்களும் நானும் விசுவாசித்தாச்சு. உபாயம் 28 ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு இயேசு வழிக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இனிமே விசுவாசித்து நீங்க அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையா வைப்பதற்காய் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்திட்டீங்க, இந்த ஆசீர்வாதம் என்னுடையது என்று அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. கரத்தை உயர்த்தி பூமியில் உள்ள பெரியோருக்கு கொத்த நாமத்தை நான் உனக்கு தந்தேன். மறுபடியும் சொல்றேன், ஆசீர்வாதம் நம்மளை ஆளுகை செய்யறது இல்ல, ஆசீர்வாதத்தை நான் ஆளுகை செய்ய வேண்டும். ஆசீர்வாதம் என்னை நடத்துவதில்லை, நான் வார்த்தையாலே நடத்தப்பட வேண்டும். இயேசுவாலே ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். இந்த நடத்துதலுக்குள் நான் இருப்பேனை ஆகில் என்னை யாருமே அசைக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. பூமியில் உள்ள பெரியோருக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு தந்தேன். இந்த தாவீதை குறித்து உங்களுக்கு ஒரு வசனம் காமிக்கிறேன். அங்க ஆபிரகாம் என்ன பண்ணா? ராஜாவுக்கு முன்பாக சொன்ன வார்த்தை கவனிங்க. ராஜா ஐஸ்வர்யன் ஆக்கினான் என்று சொல்லாதபடி வானத்தையும் பூமியை உடைய கர்த்தருக்கு நேராக கரத்தை உயர்த்தினான். தாவீது சொல்ற வார்த்தை பாருங்க, பரலோகம் பூலோகம் என்ற வார்த்தை ஒரு இடத்துல சொல்றான். அதை உங்களுக்கு காமிக்கிறேன், எடுங்க. பரலோகம் பூலோகம் 1 நாளாகமம் திருப்புங்க, வசனத்தை தரிசனம் திருப்பி பாருங்க. 1 நாளாகமம் 10 கடைசி அதிகாரம் 29, 11 எல்லாரும் சத்தம் போட்டு வாசிக்க போறோம். 11, 12 எல்லாரும் சத்தம் போட்டு வாசிக்க போறோம். 1, 2, 3 வாசிக்க. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய். இவர் சொல்றாரு பாருங்க, வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். ஆபிரகாம் சொன்னாரு, வானத்தை பூமியை உடைய, வானத்தை பூமியையும் உடைய என்று சொன்னாரு. இவர் சொல்றாரு, வானத்தில் உள்ளது பூமியில் உள்ளது எல்லாம் உம்முடையது என்றாரு. எத்தனை மணி சொன்னதை புரிஞ்சுட்டீங்க? தயவு செய்து பாருங்க. ஆபிரகாம் சொன்னாரு, வானத்தை பூமியையும் உடைய. தாவீது சொல்றாரு, வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையது. ஆமென். ஓ ஐயா, வானத்தில் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், ராஜ்யம் உடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீ எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு சொன்னாரு, என்னுடையதெல்லாம் உம்முடையது, உம்முடையதெல்லாம் என்னுடையது. தகப்பன் தன் மூத்த குமாரனை பார்த்து சொன்னார், நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உம்முடையது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஐயா, எல்லாமே உங்களுக்காகத்தான் தேவன் உண்டு பண்ணினார். வானம் பூமி நிறைவு பொன் வெள்ளி எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளை மனதில் வைத்து உண்டு பண்ணினார். இந்த ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலே நீங்களும் நானும் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பூமியிலே இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பூமியிலே இயேசு ரத்தம் சிந்தினார், பூமியிலே சாபமானார், பூமியிலே பாவமானார், பூமியிலே
பலியானார், பூமியிலே தரித்திரரானார். நீங்கள் இப்போது இந்த பூமியிலே நீங்கள் இந்த ஆசீர்வாதங்களை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆபிரகாமுக்குரிய தாவீதுக்குரிய இந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, அதே அதிகாரத்துல தாவீது கீழே சொல்றத பாருங்க. அதே அதிகாரத்துல தாவீது கீழே 15ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிக்க போறோம். 15 1 2 3 வாசிக்க. உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. நாங்கள் நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. பூமியில எப்படி இருக்கிறோம்? பூமியிலே நாங்கள் அரதேசிகளும், சொல்லுங்க, பரதேசிகளாய் இருக்கிறோம். பரதேசினா என்ன? அந்நியர். சங்கீதம் இன்னொரு வசனம் நல்லா இருக்கும், அத வாசிங்க. சங்கீதம் 73 25 715 பக்கம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? 1 2 3 வாசிக்க. பரலோகத்திலே உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம். பாத்தீங்களா? பரலோகத்துல உம்மை தவிர எனக்கு வேற யாரும் இல்ல. இந்த பூமியில உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்ல. உங்க விருப்பம் அவர்தான். உங்க விருப்பம் அவர் ஆக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள தேவராஜ்யம் பலப்படும். உங்க விருப்பம் அவராகவே இருக்கும்போது எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படுத்தப்படும். இந்த பூமியில இயேசு சிலுவையில் உண்டு பண்ணின ஆசீர்வாதங்களை சரீரத்துல, பொருளாதாரத்துல, ஆவியில, இந்த உலக வாழ்ல நீங்க உடையவர்களாக இருப்பீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை யாரும் உங்களை விட்டு எடுத்துவிட முடியாது. இந்த பூமியில இயேசு சொன்னார் இல்லையா, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் என்ற அந்த வார்த்தையின்படி இந்த பூமியில நீங்க இயேசுவுக்கென்று வாழ்கிற வாழ்வுல இயேசுவை மகிமைப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம் மட்டும் வாசித்து முடிக்கிறேன், டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். செப்பனியாவின் புஸ்தகம் கொஞ்சம் எடுங்க. செப்பனியா 1089 பக்கம் 20 வசனம். 1089 20 எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? 1 2 3 சதப்போடு வாசிக்க. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பூமியில் உள்ள, அதை மட்டும் வாசிக்க. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, பாபிலோனுடைய சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நான் உங்களை திருப்புவேன். திருப்புவது மாத்திரமல்ல, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். முதல்ல இவங்க பழமொழியா இருந்தாங்க, வசை சொல்லா இருந்தாங்க, திட்டினாங்க, பார்த்தவங்களாம் திட்டினாங்க. பழமொழியா இருந்தாங்க, வசை சொல்லா இருந்தாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ள நீ இனிமே வசை சொல்லா இருக்க மாட்டாய், நீ இனி பழமொழியாய் இருக்க மாட்டாய், நீ இனி பரியாசமாய் இருக்க மாட்டாய், நீ இனி ஏளனமாய் இருக்க மாட்டாய். யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை என்று கர்த்தர் சொன்னபடி இனி உன் முகம் செத்து போவது இல்லை. பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை திருப்புவது மாத்திரமல்ல, உன்னை கீர்த்தியாக புகழ்ச்சியாக நான் வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க.
இந்த இஸ்ரவேலின் திருப்பிக் கொள்ளுதலை குறித்த ஒரு சின்ன வெளிப்பாட்டை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நேபுகாத்நேச்சார் வடதேசையிலிருந்து தேவன் தான் வரவழைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனை சிறையிருப்பில் ஒப்புக் கொடுத்தார். 70 வருஷம் சிறையிருப்பு. தேவன் தான் அவர்களை திருப்பினார். இரண்டாவது, கிபி 70 தேவன் ஆலயத்தை பார்த்து தீர்க்கதரிசனம் சொன்னார். இந்த கல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்று சொன்னார். அதே போலவே கிபி 70 தீத்து ராஜா எருசலேமை முற்றுகையிட்டு எருசலேம் ஆலயத்தை தேவாலயத்தை தீக்கிரையாக்கினான். ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். கிபி 70 சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து 1948 வருஷம் மே மாதம் 13ஆம் தேதி அவர்களுக்கு மறுபடியும் இஸ்ரவேல் என்ற தேசத்தை தேவன் சூப்பர் நேச்சுரல் விதத்தில் அவர்களுக்கு தேவன் திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் உடன்படிக்கையின் ஜனம், உடன்படிக்கையின் குமாரர், உடன்படிக்கையின் குமாரத்திகள். ஆகவே இன்று வரை அவர்கள் மேலே தேவனுடைய எண்ணமும் தேவனுடைய தீர்மானமும் மாறவில்லை. அது உயர்ந்தது, அது மேன்மையானது, அது சிறந்தது, அது தீர்க்கதரிசனமானது. அவர்களை ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவளை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். இன்று வரை அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருப்பது உண்மையானால், இயேசுவுக்குள்ள, அவர் சரீரத்துக்குள்ள, சபைக்குள்ள இருக்கிற உங்களையும் என்னையும் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதே ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லி முடிக்கிறேன். அவங்கள ஆசீர்வாதம் ஆளுகை செய்யல, அவங்க ஆசீர்வாதத்தை ஆளுகை செய்தார். ஆனா இங்க சொன்னார், நான் உங்களை பூமியின் சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்குறேன். தேவராஜ்யம் உங்களுக்குள்ள புகழ் பலப்பட வேண்டும் என்றால் நீங்க ஒண்ணுமே செய்வனா, ஐயா கீர்த்தி உமக்கு தான், புகழ்ச்சி உமக்கு தான், எல்லாம் உமக்கு தான், ஆராதனை உமக்கு தான், எல்லாம் உம்மாலே உண்டானது, இந்த ரட்சிப்பு உம்மால் உண்டானது, இந்த நன்மை உம்மால் உண்டானது, இந்த ஆசீர்வாதம் உம்மால் உண்டானது, உம்முடைய குமாரன் செய்து முடித்ததில் உண்டானது என்று சொல்லி நீங்கள் பிதாவுக்கு குமாரனுக்கு மகிமையை செலுத்த செலுத்த செலுத்த, அவருக்கு நன்றியை செலுத்த செலுத்த செலுத்த, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தில் நன்றியாய் இருக்க இருக்க இருக்க, நன்றியாய் இருக்க 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 தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே பலப்படும். இந்த பூமியிலும் அவருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். பரலோக பாக்கியத்தை நீங்கள் ஒருவரும் நிச்சயமாய் இழந்து போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். தாவீது தேவன் சொன்ன சாட்சி, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவனுடைய சொன்ன சாட்சியை சொல்லி நான் முடிக்க போறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம், அதான் நீங்க, அதான் நான், அதான் சபை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 19 எடுங்க. யாத்ராகமம் 19 5 6 எல்லா இடத்துல 93ஆம் பக்கம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். 1 2 3 வாசிங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களே, ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு?
நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதி. அல்ல சொல்வோம், நீங்கள் புதிய ஏற்பாட்டு சபை பரலோக தேவனுக்கு இந்த பூமியிலே ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. இந்த பூமியில தேவன் உங்களை என்னையும் பெருமையா சொல்றாரு. இந்த பூமியில எனக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க என்னுடைய பரிசுத்த ஜாதி, அவர்கள் என்னுடைய பரிசுத்தமான ஜனம், அவர்கள் என்னுடைய சாட்சி, அவர்கள் என்னுடைய கனி, அவர்கள் என்னுடைய வெற்றி, அவர்கள் என்னுடைய சகல நன்மைகளின் சாட்சி. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி, எல்லா நல்ல கரங்களை தட்டி, எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise the Lord. ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன், தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன், இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பரிசுத்த ஜாதி, அவருடைய ராஜ்யம், அவருடைய சந்ததி. இந்த ஆராதனையில நீங்களும் நானும் தேவராஜ்யம் நமக்குள்ளே பலப்படுவதற்கு, இந்த பூமியில வெற்றி வாழ்வதற்கு, நீங்கள் கர்த்தருடைய சிநேகிதனா என்ற சாட்சி உடையவர்களாய், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்ற சாட்சி உடையவர்களாய், நான் கர்த்தருடைய பரிசுத்த ஜாதி, நான் கர்த்தருடைய ராஜ்யம் என்ற நிலைமையிலே நீங்கள் செயல்படுவீர்களே ஆனால் உங்களுக்குள்ள தேவராஜ்யம் பலப்படும். இந்த பூமியிலும் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம்